நம்மளோட வாழ்க்கையில டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது, ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில்லும் கூட. இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறதுல இருந்து, ஒரு ஜாப் ஆஃபர் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுல இருந்து, ஏன் இன்னைக்கு நம்ம என்ன டின்னர் சாப்பிடலாம் அப்படிங்கிறது வரைக்கும் டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோல சிம்பிளான கொஞ்சம் ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். அது உங்களுக்கு கிளியரா டெசிஷன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத கைட் பண்ணும். இந்த வீடியோல இருக்க ஸ்டெப்ஸை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல கொண்டுட்டு போலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரியில ஷான் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஸோ ஷான் இப்பதான் வந்து கூலிங்ஸ் முடிச்சிருக்கான். அவன் காலேஜ்ல என்ன மேஜர் படிக்கணும் அப்படிங்கிறத அவன் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கான டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை இப்போ இந்த வீடியோல அவனுக்கு சொல்லலாம். டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, டிஃபைன் த ப்ராப்ளம். இந்த ஸ்டெப்பில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன டெசிஷன் எடுக்க போகிறோமோ அதுவும், அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்கோ அதுவும் தான். ஸோ இப்போ நம்மளோட கதையில் இருக்க ஷானுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்ன காலேஜ் மேஜர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் டெசிஷன் எடுக்க வேண்டியது. ஸோ அதுக்கு தடையாக என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, அந்த மேஜர் படிக்கிறதுக்கான டியூஷன் ஃபீஸ், அப்புறமா அது படிச்சு முடிச்சா அதுல கிடைக்கிற ஜாப் அவைலபிலிட்டி, என்ன ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது, அப்புறமா ஷானுக்கு இருக்க பேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஷான் வந்து முடிவு பண்ணணும். இதுதான் காலேஜ் மேஜர் சூஸ் பண்றதுக்கு ஷானுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 2க்கு போவோம். கேதர் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் அப்படியே சொன்னோம், நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்ஃபர்மேஷன் வந்து கேதர். ஸோ நம்மளோட கதையில ஷானுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது அப்படின்னா என்னன்னா, என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ப்ராப்ளம்க்கு அவர் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரிசர்ச். அதுக்கு என்னென்ன வழி இருக்கு அப்படின்னா, ஆன்லைன்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அப்புறமா ஷானுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து இதுல நாலேஜ் இருக்க பர்சன்ஸ் அப்ரோச் பண்ணி என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேட்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றப்ப என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஜாப்ஸ் வந்து கிடைக்கும், அந்த ஜாப்ஸ் மூலியமா எவ்வளவு சேலரி அப்படிங்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, அனலைஸ் த ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் அதை வச்சு எவாலுவேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த டிகிரி சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த காரணங்கள்லாம் ஜாப் அவைலபிலிட்டியாக இருக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த ஜாப் அவைலபிலிட்டினால எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது. அதோட முக்கியமாக என்ன அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் நமக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்மகிட்ட இருக்க ஆப்ஷன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட கதையில ஷானுக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்கு அவர் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ல இருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ அவர் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு அவருக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணணும். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, கன்சிடர் யுவர் வேல்யூஸ். ஸோ எப்பவுமே டெசிஷன் மேக்கிங் வரும்போதுல நம்மளோட வேல்யூஸும் கோல்ஸும் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆப்டா இருக்க ஆப்ஷன்ஸை தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா மறுபடியும் நம்மளோட ஷானுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து அவர் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிராஃபிக் டிசைன் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா, கன்சிடர் த கான்சிக்வன்சஸ். நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வர்ற ஷார்ட் டேர்ம் அப்புறம் லாங் டேர்ம்ல நமக்கு என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெசிஷன் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்றதுனால அப்படிங்கிறத கன்சிடர் பண்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கான்சிக்வன்சஸ்லாம் எதா இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கோர்ஸ் சூஸ் பண்றதுனால என்னென்ன ஜாப்ஸ் கிடைக்கும், அந்த ஜாப்ஸ் மூலியமா எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு ஒரு லாங் டேர்ம்ல என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத வந்து கன்சிடர் பண்றது தான் கன்சிடர் த கான்சிக்வன்சஸ். ஸ்டெப் நம்பர் 6 என்ன அப்படின்னா, டேக் டைம் டு ரிஃப்ளெக்ட். ஒரு கிளியரான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட தாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கறத வந்து கவனிக்கணும். ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி திங்க் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கலாம். அப்போதான் நம்மளோட டெசிஷன்ல இருந்து கிடைக்கிற அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிச்சு அந்த முடிவை வந்து கிளியரா எடுக்க முடியும். ஸோ நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கிறதுக்கு நமக்கு தேவையான டைமை எடுத்துக்கணும். ஸ்டெப் நம்பர் 7 என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன்ஸ். ஸோ எல்லாத்த விட முக்கியமான ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு தேவையான ஒரு ஸ்டெப் அப்படின்னா இதுதான். ஏன் அப்படின்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதும் அதில் கிடைக்கிற ஆப்ஷன்ஸை அனலைஸ் பண்றதும் எவ்வளோ முக்கியமோ, நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் கொடுக்குற கைடன்ஸை ஃபாலோ பண்றதும் ரொம்ப முக்கியம்.
அதாவது நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறது. கட் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜையும் வச்சு நம்மளோட மனசுக்கு ஒன்று தோணும், இந்த டெசிஷன் எடுத்தா அது கரெக்டா இருக்கும் தப்பா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறப்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டோட டெசிஷன் எடுக்கிறது தான் நம்ம கிளியரா அந்த டெசிஷன் எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு கிளியரான டெசிஷன் எடுக்க முடியும். அந்த கிளியரான டெசிஷனும் உங்களோட கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ் சார்ந்தே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு டஃப்பான ஒரு பார்ட்டு தான். ஆனால் அதை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நான் மேலே சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் இல்லை வேற எந்த டாப்பிக்ல வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.